சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதில் குறிப்பாக சட்டமன்ற பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டு கால திமுகவின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், இதற்காக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் வாக்குறுதிகளை குறைவாக பெற்ற வாக்குச்சாவடியில் அதிக கவனம் செலுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் மீதான விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும், 5 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்ற இந்த 1-to-1 சந்திப்பிலும் கூட கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளில் இந்த முறை கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த தொகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்தி அதிக வாக்குகளை பெற வேண்டும், 200க்கு 200 தொகுதிகளை வெற்றி பெறும் வகையில் அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திலும் கூட கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளில் இந்த முறை கூடுதலாக வாக்கு பெற்று வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதாக தற்போது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. அதில் குறிப்பாக சட்டமன்ற பிரச்சாரத்தின் போது தனிநபர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டு கால திமுகவின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும், இதற்காக உழைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கடந்த தேர்தலில் வாக்குறுதிகளை குறைவாக பெற்ற வாக்குச்சாவடியில் அதிக கவனம் செலுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனிநபர் மீதான விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும், 5 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நடைபெற்ற இந்த 1-to-1 சந்திப்பிலும் கூட கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளில் இந்த முறை கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும், கடந்த முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த தொகுதிகளில் கூடுதலாக கவனம் செலுத்தி அதிக வாக்குகளை பெற வேண்டும், 200க்கு 200 தொகுதிகளை வெற்றி பெறும் வகையில் அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திலும் கூட கடந்த முறை தோல்வியடைந்த தொகுதிகளில் இந்த முறை கூடுதலாக வாக்கு பெற்று வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுரை வழங்கியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.